ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறியுவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2026 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இதுவரை 49 போட்டிகள் நடைபெற்றுள்ளன. 50வது போட்டியாக இன்றைய தினம் LSG மற்றும் RCB அணிகள் மோதும் போட்டி இரவு 7:30 மணி அளவில் லக்னோ ஏக்னா ஸ்டேடியத்தில் நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். இரு அணியிலையும் 12 பெயர்களை நாம் எடுத்துள்ளோம். அதனை பொறுத்து இப்பொழுது எடுத்திருக்கக்கூடிய 11 பெயர்களை முதலில் வாசிக்கப்பட்டு பின்பு ப்ரிடிக்ஷன் என்பது வழங்கப்படும். மிச்சல் மார்ஸ், அதாவது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியில் மிச்சல் மார்ஸ், ஜாஸ் இங்கிலீஷ், நிக்கலஸ் பூரன், ரிஷப் பண்ட், ஐடன் மார்க்ரம், அக்ஷாத் ரகுவன்சி, ஹிம்மத் சிங், சமி, மோஷின் கான், பிரின்ஸ் யாதவ், ஆவேஷ் கான், திக்வேஷ் ரதி மற்றும் மணிமாறன் சித்தார்த். அதேபோன்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியில் ஜேக்கப் பெத்தல், விராட் கோலி, படிக்கல், படிட்டர், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், ஷெப்பர்ட், கிருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட், சுயா சர்மா, ராசிக்தார். இந்த 12 பிளேயரை நம்ம எடுத்திருக்கோம். இதில் வெங்கடேஷ் ஐயர் உள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அவரையும் சேர்த்திக்கலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் மிச்சல் மார்ஸ், ரிஷப் பண்ட், ஐடன் மார்க்ரம், அக்ஷாத் ரகுவன்சி அல்லது ஹிம்மத் சிங். அதாவது யார் முன்னாடி வராங்கன்னு தெரியல. அக்ஷாத் ரகுவன்சி வராரா இல்லை ஹிம்மத் சிங் வராரான்னு தெரியல. 2 பேரில் யார் வந்தாலும் நல்லாயிருக்கும். இதில் கேப்டன் வைஸ் கேப்டனாக மார்க்ரம் அல்லது மிச்சல் மார்ஸை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். LSG அணி முதலாவது பந்து வீசினார் விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் பிரின்ஸ் யாதவ், சித்தார்த் மணிமாறன், ஐடன் மார்க்ரம் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். முகமது சமி, மோஷின் கான் தலா ஒரு விக்கெட் வீழ்த்துவார்கள். அது ட்ரீம் 11 வருவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்க ஒரு விக்கெட் வீழ்த்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் மிச்சல் மார்ஸ், ஜாஸ் இங்கிலீஷ், ரிஷப் பண்ட், மார்க்ரம் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மன்ற வைஸ் கேப்டனாக மார்க்ரம் அல்லது பண்டை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். LSG அணி இரண்டாவது பந்து வீசும் பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் முகமது சமி, பிரின்ஸ் யாதவ், மணிமாறன் சித்தார்த் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அதாவது திக்வேஷ் ரதியும் மணிமாறன் சித்தார்த் 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் உள்ளே வருவாங்க. யார் வந்தாலுமே அவங்க விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அடுத்தபடியாக RCB அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் விராட் கோலி ஒரு 30லேருந்து 40 ரன் அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. படிக்கல், தேவ்தத் படிக்கல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. டிம் டேவிட், கிருணால் பாண்டியா இந்த 4 பேர் சூப்பராக விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் கேப்டன் வைஸ் கேப்டனாக கோலி அல்லது படிக்கலை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். RCB அணி முதலாவது பந்து வீசினார் விக்கெட்டில் வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார், ராசிக்தார் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். கேப்டன் என்ற வைஸ் கேப்டனாக ஹேசல்வுட் அல்லது ராசிக்தாரை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். சப்போஸ் ராசிக்தார் இன்றைக்கி வரலை அப்படின்னா புவனேஸ்வர் குமார் தேர்ந்தெடுத்துக்கலாம். சப்போஸ் வெங்கடேஷ் ஐயர் உள்ளே வராரு, பவுல் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக வெறும் விக்கெட் எடுப்பார். கண்டிப்பாக ஒரு விக்கெட் எடுப்பார், 20 ரன் பக்கமாக அடிப்பார். அடுத்து RCB அணி ரெண்டாவது பேட்டிங் செய்யும்போது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் விராட் கோலி, தேவ்தத் படிக்கல், படிட்டர், டிம் டேவிட் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மன்ற வைஸ் கேப்டனாக கோலி அல்லது படிக்கலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். RCB அணி இரண்டாவது பந்து வீசும் பொழுது சிறப்பாக பந்து வீசக்கூடிய நபர்கள் ஹேசல்வுட், ராசிக்தார், கிருணால் பாண்டியா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். கிருணால் பாண்டியா பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் வீழ்த்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தபடியாக இன்றைய தினம் இதில் ஹிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. பேட்டர்ஸோட பவுலர்ஸ்க்கு தான் இன்றைக்கி கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஸோ பவுலர்ஸ் தான் கேப்டன் வைஸ் கேப்டனில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது ஹிண்ட் அப்படின்னா ஒரு ஆல்ரவுண்டர் வைஸ் கேப்டனாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இது 2 ஹிண்ட்டு. பெரிய அளவில் ஸ்கோர் இல்லைனாலும் ஒரு மீடியமான ஸ்கோர், ஒரு 150 to 170க்குள்ளே தான் இருக்கும். அதையே சேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்.
ஸோ ஒரு 2 பேர்த்துக்குமே ஈக்குவலைஸ்டாக தான் இருக்குது. இன்றைக்கி படிட்டாரோட ஜாதகமாகட்டும் பண்ட்டோட ஜாதகமாகட்டும் ஈக்குவலாக தான் இருக்குது. இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.